நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. ஒரு முறை கூட நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப வாருமே. அல்லேலூயா. இடமசைய நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய கரங்களை தட்டி எஸ் லோர்ட் இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமானை தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். எல்லாவித சோதனையிலும் ஜெயத்தை கொடுப்பார். Yes, Lord. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி பாடுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போவார், கர்த்தர் ஜெயம் எடுப்பார். எல்லா அந்தகார கிரியைகள்
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படும். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தம்பி பார்த்துட்டு இருக்க, நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து Yes, Lord. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே என்னை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பேன். நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா விதமான காரியங்களில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். வருடத்தின் இறுதி நாட்கள்ல கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் காண்பேன், அதிசயம் காண்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பார், என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவன். Yes, Lord. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பே, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பே, எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே,
கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உம் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகள் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்கள் சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக மெய்யாக என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். அல்லேலூயா. தேவா நான் இதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் இதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் இதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் இதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா நீர் என்னோடு வருவதினா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
அதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. இதனால் விசேஷித்தவர் ராஜா, அதை தினம் யோசிப்பவர். தேவா இதனால் விசேஷித்தவர் ராஜா, அதை தினம் யோசிப்பவர். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் இதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் இதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் இதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், எல்லாரும் சேர்ந்து தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, விலகிடா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை
நாளுக்குள் கிருபையால் என்னை நிரப்போ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. ஏசப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே, பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் தேவை உம்முடைய தேவை அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதற்கும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அப்பா உம்முடைய பலன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரத்துல கேட்போமா? ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமா தாங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் தேவை ஆண்டவரே, இன்னும் அதிகமா எங்களுக்கு தேவை அப்பா. ஆண்டவரே சத்ருவானவன் எவ்வளவா எங்களை விழுங்க பார்த்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே அதன் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நிற்க பண்ணி வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அதன் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை கடக்க பண்ணி வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரங்கள் மத்தியிலும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் எங்களை கைவிடாத படிக்கப்பா. ஆண்டவரே தனிமையின் பாதையில கடந்து சென்றாலும் ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நீர் வழி நடத்தி வருகிறீரே அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் தகப்பனாய் இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே, துக்கத்தோடு காணப்பட்ட நேரம் எல்லாம், துயரத்தோடு காணப்பட்ட வேளையில் எல்லாம் அப்பா எங்களை தூக்கி நிறுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை மறுபடியும் எழும்ப நிற்க பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரமே ஆண்டவரே எங்களை கைவிடாத படிக்கப்பா. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொடுத்து வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே, பாடல்கள் மூலமாய் எங்களோட நீங்க பேசுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே வாழ்க்கையில எத்தனை கசப்புகள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் அப்பா நீர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எங்களுடைய பரம பிதாவா இருக்கிறீரப்பா. நீர் மெய்யான தேவனா இருக்கிறீரப்பா. நீர் கர்த்தா உயிருள்ள தேவாதி தேவனா இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவாதி தேவனா இருக்கிறீரப்பா. எங்களோட கூட இருக்கிறீரப்பா. எங்களோட நீர் கூட இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த மாதத்தை நாங்கள் முடிக்க இருக்கிறோம் அப்பா. புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு பிரவேசிக்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே எங்கள் சபை பிள்ளைகள் விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரி
ஜெபிக்கிறோம் அப்பா. சரவணன் பிரதரோட தாயாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயாருக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. இன்னுமாய் பலவீனத்தோட காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என் தேவன் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இருதயமுள்ள ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியான கிருபையை நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த முதல் ஆராதனையில் ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா ஆண்டவரே திரளான ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்த இந்த வாரத்துல நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோட கூட இருக்கட்டும் அப்பா. தொடக்க முதல் முடிவு வரைந்த உடைய பிரசன்னம் ஆளுகை இந்த சபையில நிலைத்திருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். 115ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 115ஆம் சங்கீதம் சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்களை வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, ஆமென். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பரிபோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இனி சோதனை பட்சிக்க வந்தோம், ஒற்றடி தடில் தொற்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், ஒற்றடி தடில் தொற்றிய தேவன். பாதுகாத்தார்
காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Praise God. Sotro. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் இறுதி நாட்களுக்கு நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன். இந்த வருடத்தில் சாத்தான் எந்த விதத்திலும் நன்றி சொல்லுகிற இருதயத்தை கெடுத்து விடாதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. மீதியான 7 நாட்கள் விலையேற பெற்ற நாட்கள். இந்த நாட்கள் மீண்டுமா எங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போவதில்லை அப்பா. ஆனால் இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. ஏதோ கடமைக்காக புது வருட பழைய வருட ஆராதனையை அட்டன் பண்ணுறது இல்லைப்பா. ஆயத்தப்பட்டு ஒரு ஆயத்தத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய பிஸி ஷெட்யூலெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு காத்திருந்து தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். வருஷத்தின் கடைசி நாட்கள், இதை நம்ம சுத்திகரிப்பின் நாட்கள்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சுத்திகரிப்பின் நாட்கள். சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். சுத்திகரிக்கப்படாத பாத்திரத்தில் அதில் பால் ஊற்றினா என்ன ஆகும்? கெட்டு போகும். ஓட்டை உள்ள பாத்திரத்தில் பால் ஊற்றினாலும் என்ன ஆகிடும்? அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர் புதிய வருஷத்தில் புதிய கிருபைகள், புதிய வரங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் வேணும்னா நம்முடைய பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஜான்வரியும் அதுவும் ஒரு மாதமாக பிறக்கும். காலையில் சூரியன் உதிக்கும், மாலையில் மறையும், போய்கிட்டே இருக்கும். என்ன மாற்றம் வந்துச்சு? ஒன்றும் வராது. unless we change nothing will change. ஹல்லேலூயா. நான் மாறாமல் வேறு ஒன்றும் என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறதில்ல. ஸோ இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், உங்களுக்காகவும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் புதிய வருஷத்துக்குள்ளே நம்முடைய இருதயங்கள், நம்முடைய பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட்டதாய் கடந்து போனால் 2024 ஜான்வரி ஒரு மகிமையான வருஷமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இந்த கொள்ளை நோய், இந்த தாக்கத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஜெபிக்கிறவர்கள் தான் வாட்ச்மேன். ஜெபிக்கிறவங்க தான் யார்? சத்தமாக சொல்லுங்கள். ஜெபிக்கிறவங்க தான் யார்? காவலாளிகள். என்ன மற்றவங்களாம் தூங்குறாங்க, நான் மாத்திரம் முழிச்சிருந்து ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. காவலாளிகள் முழித்து தான் இருக்க வேண்டும். அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் என்ன ஜெபிக்கிறாங்களா? எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, தங்களுக்காகவே ஜெபிக்கிறாங்களா? அவங்க ஜெபிக்கட்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். வரப்போகிற அழிவுகளிலிருந்து, வரப்போகிற காரியங்களிலிருந்து பாருங்க. நல்ல மூத்த ஊழியர்கள் பல ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் யூடியூப்பில் எவ்வளோ கிண்டலாக கேலியாக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. மூத்த ஊழியர்கள் அதிக பாரத்தோடு ஆவியானவருடைய உணர்த்துதலோடு அநேக ஆலோசனைகளை கொடுக்கறத இந்த நாட்களில் யூடியூப்பில் சில வாலிப பிள்ளைகள்லாம் இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் காவலாளிகளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காவலாளிகள் காவல் காக்கிறதை சரியாய் செய்யவில்லை என்றால் சாத்தான் என்ன பண்ணுவான்? அவன் களை விதைத்து விடுவான். நான் என் குடும்பம்னு இருந்தால் பத்தாது, தேசம் பாதுகாக்கப்பட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாதுகாக்கப்பட முடியும். சபை லாக்டவுன் ஆகக்கூடாது. ஸ்கூல்ஸு, பிஸ்னஸ்ஸு
இதெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருப்பதாக. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103 அதிகாரம் 2வது வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுசும் இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, இந்த வருஷத்தில் we should recollect the goodness of God in our life. கர்த்தர் செய்த நன்மைகள். பாருங்க, நீங்கள் தீமைகளை தான் பிடிச்சி வச்சுப்பாங்க. நமக்கு நடந்தது, நமக்கு விரோதமாக வந்தது, நம்மளை அவங்க பேசினாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அதனால் நான் அடுத்த வருஷம் கூட எப்படி இருப்பேன் அப்படின்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்கக்கூடாது. ஸோ இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஜான்வரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் கடைசி நாட்கள் வரைக்கும் வீட்டில் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. லிஸ்ட் டவுன் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஊழிய பாதையில் கர்த்தர் செய்தவைகளை எழுதி 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 அதற்காக நன்றி சொல்லி என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து பாருங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. புது வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த வனாந்தரத்தில் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. அவர்கிட்டயே பேசிக்கிறார். அவருடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ஆத்மாக்கிட்டே நீங்கள் பேசுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். அநேக வேளையில் தனிமையின் பாதையில் இருக்கும்போது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல கர்த்தர் அநேக வழிவாசல்களை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோன்னா அது அவருடைய கிருபை தான். இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறது அவருடைய கிருபை. ஒரு நாள் சிலிண்டர் 6000 ரூபாய் ஆக்சிஜன். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதுக்காகவே நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்காமல் இங்கே இருக்கிறதுக்கே பெரிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுறதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எத்தனை பேருக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி கையை தூக்க வேண்டியது இருக்குது? ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் பார்க்குறார். நம்ம கையை தட்டணும். இந்த வருஷம் எத்தனை முறை கையை தட்டணுன்றது கூட ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். எத்தனை முறை கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொன்னோன்றதை ஆண்டவர் கரத்தை பார்க்குறாரு. எவ்ரிதிங் இஸ் கவுண்டட், எவ்ரிதிங் இஸ் அக்கவுண்டட். எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய கண்களில் வடிக்கப்பட்ட கண்ணீர் அது காஞ்சி போயிருக்கலாம், ஆனால் அதையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். இந்த வருடத்தில் நம்ம செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகள் துர்க்கிரியைகள் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிறார். அதனால நம்ம அதிகமாக நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நான் லூக்காவை இந்த மாதத்தில் உங்களை படிக்க சொன்னேன். நானும் அது கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த லூக்காவில் இருந்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா, எல்லாரும் பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த லூக்காலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. லூக்கா. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும். பாருங்க, அவர் தம்முடைய சீஷர்கள். நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவருடைய சீஷர்கள். we are the disciples of Jesus. நம்ம ஆண்டவருடைய சீஷர்கள். சீஷன் குருவை போல இருக்க வேண்டும். சீஷன் எப்படி இருக்கணும்? குருவை போல இருக்க வேண்டும். பாருங்க, வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து. எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை அதிகாரம். சத்தமா சொல்லுங்க, வல்லமை அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்தார்.
என்ன கொடுத்தாரு தெரியுமா? வல்லமையும் அதிகாரம். இந்த வல்லமையும் அதிகாரம் தான் நமக்கு வேணும். ஊழியம் செய்யணும்னாலும் சரி, குடும்பத்திலையும் சரி. எதுக்காக? அதுக்கு முந்தைய அந்த வசனத்தில் வாசிங்க. பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இரண்டாவது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 2024க்குள்ள கடந்து போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். 2024க்குள்ள நம்மை அனுப்ப போகிறார். ஆண்டவர் நம்ம கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருக்கு காத்திருந்து நீங்களும் நானும் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமாக எழும்புகிற உலகம், பிசாசு, மாமிசம், அது மாத்திரமல்ல வியாதிகள், பலகீனங்கள், இப்படிப்பட்டவைகளை மேற்கொள்வதற்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? வல்லமையும் அதிகாரம். நல்லா சொல்லுங்க, வல்லமை அதிகாரம். நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் சரி, வல்லமையும் அதிகாரம் இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான வேலை என்ன தெரியுமா? இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு உம்முடைய வல்லமை, எனக்கு உம்முடைய அதிகாரம், எனக்கு உம்முடைய வல்லமை, எனக்கு உம்முடைய அதிகாரம் வேண்டும் அப்பா. ஆமென். பாருங்க, வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை, அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதிகாரம்னா நம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறது இல்லை. ஏய் இப்படி செய், டேய் வாடா, ஏய் போடா அப்படின்னு அந்த அதிகாரம் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார் ஆண்டவர். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், பிணியாளிகளுக்கு சொஸ்தத்தை கொடுக்கவும், தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? வல்லமையும் அதிகாரத்தை. வேற எதுக்கும் கிடையாது. இந்த வல்லமையும் அதிகாரத்தை நம்ம டாமினேட் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இந்த சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் அழிப்பதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே ஒரு அடியை பாடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கைத்தட்டி, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? வல்லமையும் அதிகாரம். பவர் அண்ட் அத்தாரிட்டி. கர்த்தர் இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுப்பாராக. இந்த வல்லமையும் அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு எப்படி பெற்றுக்கொண்டார் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 19வது வசனத்தை வாசிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா.
பாருங்க 12வது வசனத்துக்கும் 19வது வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பாருங்க, ரா முழுவதும் அந்த வசங்க அந்த நாட்களில் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தனிமையான ஒரு இடத்துக்கு போய் மலையின் மேலே ஏறி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. இப்போ 19வது வசனத்துல வாசிக்கிறோம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு. அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. ரா முழுவதும் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன புறப்படும்? காலையில் கொட்டாய் தான் வரும். நல்ல காலையில் கொட்டாய் வரும். அந்த நைட்டில் எப்போவுமே தூங்க போகும்போது நம்ம லாஸ்ட்டாக எது நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்போவுமே வாட் கோஸ் இன் கம்ஸ் அவுட். அதுதான். நீங்கள் ஒரு வாட்டர் டேங்க்கில் உப்பு தண்ணி ஊற்றினா என்ன வரும்? உப்பு தண்ணி தான் வரும். பாலார் தண்ணி ஊற்றினா என்ன வரும்? பாலார் தண்ணி. ஸோ நைட்டில் நம்ம எதை நம்ம உள்ள மைண்டில் லோட் பண்ணுறோமோ அதுதான் அடுத்த நாள் காலையில் என்னவாகும், அதுதான் நம்மளோட லைஃப்பில் அது வெளிப்படும். நம்ம தேவையில்லாத யூடியூப்பில் பல காரியங்களை நைட்டில் இதையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுமுன்னா வல்லமை என்ன பண்ணாது? புறப்படாது. ஆண்டவர் பாருங்க வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. என்ன தேவை? ஒரு அர்ப்பணிப்பு தேவை. தனிமையான ஒரு இடம், அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்றார்? முழங்கால் படியிடுகிறார். அந்த இடத்துல ரா முழுதும் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பண்ணிட்டு தான் அந்த 19வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து என்ன வாசிங்க? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஹல்லேலூயா. இந்த 2023 முடிஞ்சு போச்சு. இன்னும் 7 days தான் இருக்குது. ஆனால் 2024 என் வாழ்க்கையில் வல்லமை புறப்படணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உண்மையாக விரும்புகிறவங்க ஏசப்பா இது உங்கள் கைகளை பார்க்கிறார். இந்த நாளில் கையை தூக்கின ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆண்டவராக இயேசு பாருங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்குற ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் ஒரு அர்ப்பணிப்பு தேவை. எவ்வளோதான் பிஸியாக இருந்தால் பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் வாலிப பிள்ளைகள் கணக்கு எடுக்கும்போது ஒரு 2012 ஒரு கணக்கு எடுக்கும்போது சொன்னாங்க, வாலிப பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போது ரீசெண்டாக எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல. ஆனால் நாட்கள் போக போக அதிகமாக இந்த இன்டர்நெட் உலகத்தில் பிள்ளைங்க அதிகமாக சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி நேரத்தை செலவு பண்ண தான் நம்ம இடத்துலேருந்து வல்லமை என்ன பண்ணோம்? புறப்படும். ஹல்லேலூயா. பாருங்க வாசிங்க, அந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் மீண்டுமா வாசிங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. 18வது வசனத்துல வாசிக்கிறோம், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினதினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்லேயே ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு, 2024 நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நீங்கள் வல்லமையும் அதிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தனித்திருந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அந்த கிருபைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில்
நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு நோய். எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. 12 வருஷம். வீட்டில் எவ்வளோ சத்தமா பேசுவீங்க? இப்படியா பேசுவீங்க? வீட்டில் எப்படி பேசுவீங்க? அதுனா அவ்வளோ சவுண்டு, பக்கத்து வீட்டெலாம் கேட்குற மாதிரி சவுண்டு. ஆனால் சபையில் வந்து சத்தமே வர மாட்டேங்குது. ஏன் பாருங்க, எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம் இவங்க பார்க்காத டாக்டர் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவங்க ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. மியாட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குதோ பெரிய பெரிய இது பார்த்துட்டாங்க, ஹோமியோபதி பார்த்துட்டாங்க, அலோபதி பார்த்துட்டாங்க, எல்லாமே பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? சுகம் கிடைக்கல. என்ன போச்சு? காசு போச்சு, இருக்கிற பணமெல்லாம் போச்சு. அவன் டாக்டர் பில்லு போட்டு தீட்டி எடுத்து உருவி எடுத்துட்டான். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் நடக்கலை. சுகமும் இல்லை, சமாதானமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த இடத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த அம்மாக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. ஜன கூட்டம் அதிகமா இருக்கு. பர்சனலாக டைம் எடுத்து ஆண்டவராக இயேசு அவருக்காக ஜெபம் பண்ணுவாரான்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அவங்க பிரச்சனையை வெளியே சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டான். பயங்கர கூட்டத்தில் நெருக்கத்தில் அந்த அம்மா வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை, அவங்க அந்த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட்னா ஆண்டவராக இயேசு ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காரு. அவருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ஷால் போட்டிருக்காரு. அந்த ஷாலில் ஓரத்தில் அது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த ஷாலை வந்து அப்படியே அந்த அம்மா லைட்டாக டச் பண்ணுறாங்க. பாருங்க என்ன நடந்துச்சு, வாசிங்க. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வல்லமை, அதிகாரம் பிளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு விடுதலை. சொல்லுங்க, இதை மறந்துடாதீங்க. வல்லமை, அதிகாரம் பிளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு விடுதலை. இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவராக இயேசு கேட்கிறார், என்ன தொட்டது யாரு? பாருங்க, ஒரு க்ரௌடட் பிளேஸில். இப்போ ரேஷன் கடையில் 6000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கூட்டம் அப்படியே நெருக்கிட்டு போகும். அப்போது ஏய் நீ என்ன தொடுற, நீ என்ன இடிக்கிற, யார் என்னன்னு கேட்க முடியுமா? வந்த வேலையை பாரியா, 6000 ரூபா வாங்கிட்டு போகிற வேலையை பாரியா, என்ன நீ தொட்ட நான் இடிச்சேன்லாம் அதெல்லாம் பேசாத. நிறைய சண்டைலாம் வரும் பாருங்க. என்னை தொட்டது யார் என்று ஆண்டவராக இயேசு கேட்குறார். ஒரு பெக்யூலியர், ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறாரு. அவ்வளோ கூட்டத்தில் என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ பேர் இடிக்கிறாங்க, நெருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன ஒரு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வாசிங்க. எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது யாரு உங்களை தொட்டதுன்னு யாருக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்ல முடியும்? இவ்வளோ பேர்ல எல்லாரும் இடிக்கிறாங்க, எல்லாரும் தொடுறாங்களே. வாசிங்க. பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள்? நீங்க எப்படி கேட்கலாம்? ஒரு 50 பேர் 60 பேர் இல்லைன்னா ஒரு 100 பேர் நெருக்கிட்டு இருக்கிற இடத்துல என்னை இடிச்சது யாரு, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்கலாம்? பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஆண்டவரேன்னு சொல்லி பேதுரு கேட்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வாசிங்க. அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிட்ட இருந்து என்ன புறப்பட்டுச்சு? வல்லமைன்னா அது ஒரு கரண்ட் மாதிரி நினைக்கிறேன். ஒரு ஷாக் அடிக்கும் பாருங்க. வல்லமை புறப்பட்டதை நான் என்ன பண்ணேன்? ஃபீல் பண்ணேன். என் உடம்புல இருந்து ஏதோ ஒரு பவர்
ஒரு வல்லமை போனதை நான் ஃபீல் பண்ணேன். என்னை யாரோ தொட்டாங்க. அது யாரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னைக்கு நான் சொல்ல வந்ததே ஒன்றே ஒன்று தான். வல்லமை, அதிகாரம் ப்ளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு விடுதலை. நீங்கள் எதை வேணாலும் இன்றைக்கி சொன்னதை, இன்றைக்கி பிரசங்கத்தை மறந்துட்டீங்கனாலும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஒன்றே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, அதிகாரம் எனக்கு வேணும் அப்பா. ஆண்டவராக இயேசு முழுவதும் ஜெபம் பண்ணி அந்த வல்லமை, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல நானும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். என்னிலிருந்து என்ன புறப்படணும்? வல்லமை புறப்படணும். என் குடும்பத்துக்கு புறப்படணும். என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய சபையில், நான் இருக்கிற இடத்துல நான் கை வச்சா சுகம் நடக்கணும். நான் பேசினா அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும். அந்த இடத்துல ஜனங்க விடுதலை பெறணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசமா ஆண்டவரை தொட்டா வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டால் வல்லமை புறப்படும். எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் இடிச்சாங்க, எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் வல்லமை புறப்படலை. விசுவாசத்தோடு தொட்டவங்க கிட்ட தான் என்னாச்சு? வல்லமை புறப்பட்டது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அதிகாரம், வல்லமை, விசுவாசம் ஈக்குவல் டு விடுதலை. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்ன தொட்டது யார்? பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? சாட்சியா சொல்லணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் வல்லமை புறப்பட்டது அவருக்கு தெரியும், சொஸ்தமானதும் அவருக்கு தெரியும். எல்லாமே தெரியாம அவர் கேட்கல, எல்லாமே அவர் அறிந்தவர். ஆனால் சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம அறிக்கை பண்ணணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். உனக்கு வேலை கிடைச்சதே, சாட்சி சொன்னியாமா? சொன்னியா? ஏன் சொல்லல? ஆமாம், ஆண்டவருக்கு அவங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மகா டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. போன வாரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ஆமாம். பாருங்கள், எங்களோட கேரல்ஸ்லாம் வரவங்கெல்லாம் சும்மா சுற்றலை, எங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆமேன். பாருங்க, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஆண்டவருக்கு பிரியமாக முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் அந்த காரியங்களை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். பாருங்க, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, உண்மையாக ஒரு தம்பி நம்ம ஹான்சல்னு ஒரு தம்பி வரார் நம்ம சர்ச்சுக்கு, செகண்ட் சர்வீஸ். அவங்க ஒய்ஃபு பிரவீனா ஒரு இடத்துல 3 வருஷம் ஒர்க் பண்ணான். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் வந்துட்டா. அந்த ஜாபில் வேக்கன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளை பாருங்கள் இவளுக்கு சொல்லி ஆண்டவர் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணோம்? உதவி செய்யணும். அப்படி நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதோட ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கும்போது நம்ம என்ன பெரிய வேலை, ஏன்னா இது ஒரு சாட்சி சொல்லணுமா அப்படி நினைக்கக்கூடாது. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினா ஆண்டவர் ஒன்றை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இந்த அம்மா எல்லாரும் முன்னாலையும் கர்த்தர் செய்த பாருங்க, அந்த வல்லமை புறப்பட்டதை அவர் அப்படியே விட்டிருந்தாருன்னா அந்த பைபிளே எழுதியிருக்காது. நமக்கும் இப்போவும் என்ன பண்ணியிருக்காது? தெரிஞ்சிருக்கிறாது. நமக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டால் நமக்கும் என்ன கிடைக்கும்? வல்லமை புறப்பட்டு நமக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் உணரும்படியாக தான் ஆண்டவர் இதை சாட்சியாக அந்த அம்மா வாயிலிருந்து சொல்ல வைத்திருக்கிறார். வாசிங்க, அந்த அம்மா சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா.
பாருங்க, வியாதி வரும்போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது சமாதானம் போயிடும். இந்த சமாதானம் இல்லைன்னா பாருங்க, சிலர் சமாதானத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வாழ்நாள் முழுசாக சமாதானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1 வாஞ்சை என்ன இருக்கணும் தெரியுமா? என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சமாதானம். ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். மை பீஸ் ஐ கிவ் unto you, not like the world gives you. உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமற்றது, அது சூழ்நிலைக்கு தக்கது. ஒரு மனிதன் நல்லா ஒரு சினிமா பார்க்கும்போது சந்தோஷம், கொஞ்ச நேரம் தண்ணி அடிக்கும்போது சந்தோஷம், கொஞ்சம் ஒரு டூர் போனால் சந்தோஷம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது மெய்யான சந்தோஷம், அது நிலைவரமான சந்தோஷம். ஹல்லேலூயா. பாருங்க, சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சமாதானத்தை ஒருவன் விரும்பவில்லை என்றால், நல்லா சொல்கிறேன், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. சமாதானத்தை விரும்பவில்லை என்றால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். பாருங்க, சுகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இடத்துல இந்த வல்லமை புறப்படும் போது, நமக்குள்ள விசுவாசமும் அது இரண்டும் இணையும் போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த மூன்றும் இது தெய்வீக குணம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த டிவைன் கேரக்டர். இது தெய்வீகம். அன்பு என்றால் அதுக்கு அதோடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா மன்னிப்பு. அன்புக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? மன்னிப்பு. மன்னிப்பு இல்லாத ஒரு இடத்தில் அன்பு கிடையாது. இதுதான் ஆண்டவராக இயேசு அந்த உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த உலகத்தை மன்னித்தார். இந்த உலகத்தை மன்னித்ததுனால தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஸோ அந்த நாளில் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருப்பதாக. பாருங்க, நீ சமாதானத்தோடே போ. ஸோ அந்த நாளில் கூட வல்லமை புறப்பட்டால் விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைத்தால் சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இன்னும் 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் நல்ல வாயை திறந்து வாசிக்க. நிறைய பேர் இன்றைக்கும் பாஸ்டர் அவங்க என்னவோ ஏதோ செய்துட்டாங்க போல இருக்கு, அவங்க என்னவோ செய்துட்டாங்க போல. அவங்க செய்வாங்க, அதுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்குது. ஆனால் எல்லா வல்லமைக்கு மேலே சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க போல, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி அப்பப்போ என்ன வருது, ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வருது, நைட்டு படுத்தா தொண்டையை பிடிக்குது. ஆமாம், ஏன் தெரியுமா? நம்ம நல்ல ஜெபம் பண்ணி வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கவுமா மிதிக்கவுமா? மிதிக்கவும். ஆமாம், ரொம்ப மரியாதை கொடுத்தா அவன் ஏறிடுவான். பாருங்க, அதனால தான் பாருங்க, இந்த நாட்களில் இந்த அமாவாசை ஜெபம் இதெல்லாம் நடத்துகிறாங்க. நல்லது தான், நடத்தட்டும். ஆனால் சாத்தான் அமாவாசை ஜெபத்துக்கு அடுத்த நாள் கூட வருவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அமாவாசைக்கு அடுத்த நாளும் வருவான், அதுக்கு அடுத்த நைட்டும் வருவான். அமாவாசை ஜெபம் அன்னைக்கு அது பிசாசு நம்மளை விட அவன் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பான். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். காலையிலையும் ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், இரவில் ஜெபிக்கணும், அமாவாசை அன்னைக்கும் ஜெபிக்கணும், பௌர்ணமி அன்னைக்கும் ஜெபிக்கணும். எல்லா நாளும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அமாவாசை அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நாள் நல்லா தூங்குறேன்னா தூங்கும்போது வந்துடுவான். ஆமாம், இந்த நாளில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். பாருங்க, வாசிங்க வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பங்கள்னா என்னது? பாம்பு. எதை குறிக்குது? சாத்தானுடைய கிரியைகள்.
அந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணுச்சு? ஏவாளை வஞ்சிச்சுது. அந்த பழைய பாம்புன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 20 போட்டிருக்கு. ஸோ அந்த பாம்பு பைபிள் ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்குது. பாம்பு எதை குறிக்கிறது? சாத்தானுடைய கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவிகள், இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகளை குறிக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். சத்ருவினுடைய சகல வல்லமை. பாருங்க, சத்ருவுக்கும் வல்லமை இருக்கு. ஏன்னா அவனும் லூசிஃபர்ல, அவனும் தள்ளப்பட்ட தேவதூதன் தான். அவனுக்கும் ஆண்டவர் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, அதுக்கு தான் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சுக்கணும். தி ஆர்மர் ஆஃப் காட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம். பாருங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கும் பாலஸ்தீன நாட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னா போர் வீரர்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு போக முடியுமா? யுத்தத்துக்கு போக முடியுமா? ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு இல்லை ஷார்ட்ஸ் போட்டுட்டு நல்ல ஸ்டைலாக போனால் என்ன ஆகும்? சாத்தா அங்கேருந்து ஒரு எதிரி அம்பு எய்தானா நெத்தியில் பட்டுதுன்னா போச்சு, நெஞ்சில் பட்டுதுன்னா போச்சு. அதுக்கு தான் என்னது? நமக்கு தலை சீரா தேவை. ரட்சிப்பெண் என்னும் தலை சீரா, நம்ம மார்க்கவசம் தேவை. நமக்கு கையில் பட்டயம், ஆவியின் பட்டயம் நமக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing shall harm you. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்போ? ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். மத்தேயு 18:18 நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ, அது பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? ஆமாம். சிலரெல்லாம் கட்டணும், சிலரெல்லாம் கட்டு அவிழ்க்கணும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க, மத்தேயு 18:18 வாசிங்க. இன்னைக்கு நம்முடைய தலைப்பே என்னன்னா, வல்லமை, அதிகாரம், விசுவாசம். அதுதான் விடுதலை கொடுக்கும். வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று, பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கட்டுகிற அதிகாரம், கட்டு அவிழ்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தணும். மத்தேயு 18:18 படி சில காரியங்களை கட்டணும், சில காரியங்களை கட்ட அவிழ்க்கணும். தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. இந்த கட்டுலாம் சும்மா இந்த கயிறு போட்டு கட்டுறது இல்லை, இது ஆவியில் கட்டுகிற கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 24 அதிகாரம் 48 வசனம் 49 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 24 அதிகாரம் 48 49. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறும் வரைக்கும் அங்கேங்க ரொம்ப போகாதீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் ஊழியம் செய்யாதீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் என்ன பண்ணாதீங்க? வெளியே போகாதீங்க. திருமண வாழ்க்கைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை, வேலைக்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவர் தேவை, ஊழியம் செய்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை, காலேஜில் போய் சாட்சியாக வாழணுன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்திருங்க. எருசலேமில் காத்திருங்க.
எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் காத்திருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு 40வது நாள் பரமேறி போய்விட்டார். 50வது நாள் பெந்தைகோஸ்தே நாள். எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 days they were waiting for the Holy Spirit. 10 நாட்கள் அவங்க வல்லமைக்காக காத்திருந்தார்கள். வல்லமை என்பது ஏதோ சர்ச்சுக்கு உள்ள வந்து 7 மணி ஆராதனைக்கு 7:15 உள்ள வந்து 2 பாட்டு பாடி கை தட்டின உடனே வல்லமை வந்துடாது. அந்த வல்லமை என்ன வல்லமை நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன்னதத்திலிருந்து வருகிற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும், அங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. சீஷர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க. ரொம்ப முக்கியம். அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது 500 பேர் பார்த்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அந்த மேலறையில் கூடியிருந்தவங்க 120 பேர் தான். அதுலேயே என்ன ஆகி போச்சு? 500ல் 120னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 24%. ஆமாம். 1000ல் 240னா 24%. 1000ல் 24னா 24. 500ல் 12னா 24%. மீதி 76% என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவராது பலனாது எனக்கு வேண்டான்ட்டு. அவங்களும் ஆண்டவரோட கூட இருந்தவங்க தான். ஆனால் அவங்க பரிசுத்த ஆவிக்காக காத்து இருக்கல, வாஞ்சிக்கல, கீழ்ப்படியல. ஆனால் இங்கே பாருங்க, இந்த 120 பேர் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறாங்க. நான் 10 நாள் காத்திருக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். அப்படி இருக்க 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா பாவத்துக்கும் மேலே ஒரு பெரிய பாவம் என்னன்னா, ஆண்டவரை விட்டு விலகிறது தான் பெரிய பாவம். அந்த பாவம் தான் மீதி எல்லா பாவத்துக்கும் நம்மளை என்ன பண்ணோம்? உடந்தையாக மாற்றிடும். நல்லா தெரிஞ்சுக்கணும். த ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு உண்டான உறவில் நம்ம தூரம் போக போக எல்லா பாவமும் நமக்குள்ளே வந்துடும். ஆண்டவரோட நெருங்கி இருக்க எல்லா பாவமும் நம்மளை விட்டு தூரமாக போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதிகாரம். இந்த நாளில் இந்த வார்த்தையை யாரெல்லாம் சீரியஸாக எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வர வருஷத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வல்லமையும் அதிகாரத்தோடு வாழுவாங்க. இந்த நாளில் அந்த கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த காரியத்தை people who don't take it serious, I don't bother, but people who take it serious, யார் இதை சீரியஸாக எடுக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள தான் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் பாருங்கள், 500 பேர் ஆண்டவராக இயேசு கூட இருந்த 500 பேர்லேயே 120 பேர் தான் வந்தாங்க. இந்த நாட்களில் நம்ம இவங்க கூடி வந்திருக்கிற நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில், ஏசப்பா வல்லமை அதிகாரத்தை எனக்கு வேணும்ப்பா, நான் அதை ரிசீவ் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக சாத்தான் எவ்வளவோ காரியங்கள் பாருங்கள், ஊழியக்காரருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. nothing shall harm you, nothing shall harm you. தீமைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணுங்க. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. கை தட்டி நல்ல உற்சாகமா. வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. கையை தட்டி மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கையை தட்டி பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்து வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார். சுயத்தை உடையோம் சுத்திகரியோம் துதியினுடையாம் அலங்கரியோம். என் சுயத்தை உடையோம் சுத்திகரியோம் துதியின் உடையால் அலங்கரியோம். என் சுயத்தை உடையோம் சுத்திகரியோம் துதியின் உடையால் அலங்கரியோம். என் சுயத்தை உடையோம் சுத்திகரியோம் துதியின் உடையால் அலங்கரியோம். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து வல்லமை, அதிகாரம்,
வல்லமை, அதிகாரம். Lord, we receive it, Master. Lord, we receive it, Master. இது போதாதப்பா, இன்னும் நாங்க காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசு இரவெல்லாம் ஜெபித்தது போல எங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவி ஊற்றப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கிற கிருபை தாங்க, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தில் வருகிற அழிவுகளை தடுத்து நிறுத்துகிற கிருபை தாங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பவர் அண்ட் அத்தாரிட்டி ப்ளஸ் ஃபெய்த் ஈக்குவல் டு டெலிவரன்ஸ். வல்லமை, அதிகாரம் ப்ளஸ் விசுவாசம் விடுதலையை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் இதுதான் செய்தி. மனதில் வைத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுப்பார். பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே. அந்த ஆவி, வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, லேலூயா. நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை காலையில் 6 மணிக்கு. அது காமன் சர்வீஸ், அதனால் சீக்கிரம் வாங்க. 2 சர்வீஸும் சேர்த்து நடத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.